வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம துபாயில் எம்இபி ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும். சிவில் ரிலேட்டடான வேக்கன்சியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வேக்கன்சியும் எம்இபி ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோடு இணைஞ்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக ப்ராஜெக்ட் மேனேஜரு, எம்இபி ப்ராஜெக்ட் மேனேஜரு, கோடு 2924-3 நீங்கள் மென்ஷன் பண்ணி மெயில் பண்ணுங்கள். ஜாப் கோடு இது. ஜாப் லொக்கேஷனு யூஏஇயில் எந்த இடத்துல வேணாலும் ஜாபு அலோகேட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 to 15 இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு, எம்இபி ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்ஜினியர் அசோசியேஷனில் மெம்பர்ஷிப்பாகவும் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்இபி ஏவி சைட் இன்ஜினியரு, ஜாப் கோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். யூஏஇயில் எந்த இடத்துல வேணாலும் ஜாப் லொக்கேட் பண்ணுவாங்க. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மஸ்ட்டாக முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹெச்விஏவி சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெயில் பண்ணும்போது கோடை மென்ஷன் பண்ணிவிட்டு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியரு, ஜாப் கோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை மெயில் பண்ணும்போது மென்ஷன் பண்ணுங்கள். ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா துபாய், ஷார்ஜா, அபுதாபியில் ஜாப் வேக்கன்சி இருக்கும். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. இதில் அசோசியேஷன் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணி மெம்பர்ஷிப் இருக்கணும் உங்களுக்கு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் டைரெக்டாக போய் ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ளம்பிங் சைட் இன்ஜினியரு, ஜாப் கோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜாபு லொக்கேஷனு யூஏஇயில் லொக்கேஷனு, ஜாபு லொக்கேஷனு. எஜுகேஷன் பார்த்திங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும், ப்ளம்பிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண, ப்ளம்பிங் சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் ஃபோர்மேனு, ஜாப் கோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா யூஏஇயில் எந்த பிளேஸில் வேணாலும் ஒர்க் இருக்கும். எஜுகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான எலக்ட்ரிக்கல் ஃபோர்மேனு. மெயில் பண்ணும்போது உங்களோட கோட் நம்பரை மென்ஷன் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ளம்பிங் ஃபோர்மேனு, கோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா யூஏஇயில் ஷார்ஜா, அபுதாபி, யூஏஇயில் ஜாப் வேக்கன்சி இருக்கும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும், ப்ளம்பிங் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்க ஹெட் ஆஃபீஸ் வந்து சித்தோன் ஆஃபீஸில் இருக்குது. இதில் டேரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்வி ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு யூஏஇயில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லை எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்வி ஃபீல்டில் ஏசியன் டக் ஃபீல்டில் ஒர்க் பண்ண ஃபோர்மேன் தேவைப்படுறாங்க.
சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 to 7 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். MEP ரிலேட்டடாக ஒர்க் பண்ண பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேயரு, MEP குவான்டிட்டி சர்வேயரு. ஜாப் கோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். UAEயில் ஜாபு. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க. 5 to 7 years QC சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. MEP பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். அசோசியேஷன் ஆஃப் இன்ஜினியரிங்கோட மெம்பர்ஷிப் கார்டும் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்க ஆஃபீஸு சில்கோஸில் OSல இருக்குது. டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு MEP ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியரு. ஜாபு கோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜாபு லொக்கேஷனு UAEயில். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 to 7 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி முழுக்க பார்த்தீங்கன்னா MEP ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சி உள்ள நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். துபாயில் கோல்டு நிலவரம் 24 கேரட்டு 259.75 ஃபில்ஸு, 22 கேரட்டு 248.75 ஃபில்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு 1 கிராம்ஸு 22.56 ரூபா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோ உங்களை வந்து சேரணுன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் உங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.